மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு 4 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலே நீசமடையக்கூடிய கிரகம். அவர் 14ஆம் தேதிக்கு மேல அவர் ராசியோடைய நீச பலன்கள், புதன் பகவானுடைய நீச பலன்கள் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது, மீனம் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இவங்க யாரு ஆக்சுவலா, இன்னைக்கு இந்த ராசி என்னென்ன விதமான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி, லக்னாதிபதியோடைய பலம் 20 மணி நேரம் நம்ம தனியாக இருக்கக்கூடிய லக்னம், 2 மணி நேரம் சொல்லக்கூடிய உபய லக்னம். இது எல்லாம் தான் நம்ம யார், ராசிங்கிறது பொது பலன், நம்ம யார், நமக்கு உண்டான பலன்கள் என்ன, கடவுளோடைய பாவக அமைப்பு என்ன, இது எல்லாமே தனித்துவமாக இருக்கக்கூடிய ஜாதகம் மட்டுமே தான் இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே ராசியோடைய பொது பலன்கள் தான். நம்ம ராசியை வச்சு மட்டுமே தான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கணிச்சிட்டு இருக்கோம், லக்னத்தை வச்சு கணிக்கவே இல்லை. அப்போ பிறந்த கால ஜாதகத்தில் இதை கொண்டு போய் பொருத்தி பார்க்கலாமா, பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனித்துவமான லக்னம் லக்னாதிபதி தனித்துவமான ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பலனை அப்படிங்கிறது குறுக்க காத்துட்ருக்கு. மீனராசி மற்றும் மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு, குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீசம் அடையக்கூடிய வீடு. அப்போ 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்துது. அப்போ என்னங்க, புத்திசாலித்தனமும் இருக்கும், மேம்போக்கும் அங்கே அது அதிகமாக இருக்கும். அதே போல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போக வேண்டியவங்க, எங்களுக்கா முன்னேற்றம், நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எனக்கு நீங்கள் கேட்குறது நிச்சயமாக எனக்கு கேட்குது. ஏன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது உங்களோடது கண்டிப்பாக இருக்கும். மேம்போக்கு, குருவோடைய வீடு, எதை எடுத்தாலும் விட்டுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, மற்றவங்களை வந்து அரவணைச்சு செல்லக்கூடிய ராசி. 12ஆம் இடத்துனால செலவு 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 விரயத்தை தான். இன்றைக்கும் பாருங்கள், ஏதாவது ஒரு செலவு, கூட பிறந்த அண்ணனுக்கு செலவு பண்ணுறது, தங்கச்சிக்கு செலவு பண்ணுறது, அக்கா தங்கச்சிக்கு செலவு பண்ணுறது, எல்லா விஷயத்திலையும் கணக்கு பார்க்காம செலவு பண்ணக்கூடிய ராசி. நிறையா ரிவெஞ்சும் மற்றவங்க இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அக்கா தங்கச்சி சொத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறது, அக்கா தங்கைகளே வந்து பார்த்திங்கன்னா சொத்து சார்ந்த விஷயத்தில் பெரிய கேஸ் போடுறது எல்லாம் இருக்குது. ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி இன்றைக்கி அழுதுட்டு இருக்கிறது, இது எல்லாமே இன்றைக்கி மீனராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். சுயமரியாதை கௌரவம் ரொம்பவே இல்லை. வீட்டில் வந்து எளியத்து தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எது எடுத்தாலும் சரின்னு கேட்கக்கூடிய மனப்பான்மையை இன்றைக்கி சனீஸ்வர பகவான் உங்களை ஏற்படுத்திட்டார். இதுக்கு மட்டுமே இல்லை, நிறைய விஷயங்கள். இன்றைக்கெலாம் ஆறுதல் தேடுறதுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கவே கிடைக்காது. உனக்கா இன்னும் வேணும், உனக்கு நல்லா, நான் அப்போவே சொன்னேன்ல, நீ ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு போனேன் அப்படின்னு சிறிய பேச்சுவார்த்தை கூட உங்களோட மனசை காயப்படுத்துறதுக்கு தான் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. பிறந்த கால ஜாதகத்தில் ராகு அங்கே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லலாம். மனசில் குழப்பம், தெளிவில்லை, காரியம் திட்டமிடல, மனசு பிளானிங் பண்ண விஷயத்தில் செய்ய முடியவே இல்லை, எது எடுத்தாலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் போகுது, நியாயம் தர்மம் எல்லாம் இருக்குதா இல்லையா, இதுதான் இன்றைக்கி மீனராசியை பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். பார்க்கும்போது அவங்ககிட்ட என்ன சொன்னால், அவங்களோட ராசி மீனம் லக்னம் மட்டும் வேறு, சொத்து சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உங்களோட அக்காவே உங்களை ஏமாற்றம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். எப்போ இண்டிகேட் பண்ணோம், 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2025 முடியும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள் அக்கா எனக்கு தெரியாமையே எங்கள் அப்பாவோட சொத்தை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு நிறையா பணம் வாங்கி இன்றைக்கி அந்த சொத்து வந்து எனக்கு தெரியாமல் நான் வராமையே முடிச்சிட்டாங்க, சொத்து காலி ஆயிடுச்சு, இடத்த அவங்க எழுதி வாங்கிட்டாங்க, வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க, என்னை ஏமாற்றம் பண்ணிட்டாங்க மேடம், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு. அதை நம்பி தான் அவங்க இத்தனை வருஷமாக தன்னுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அப்புறம் இந்த ஒரு இடம் வந்துடும், இந்த ஒரு வீடு வந்துடும், இதோட பங்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி காலத்தை ஓட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது என்ன, நம்ம அவங்ககிட்ட கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். உங்களோட ஜாதகத்தில் இந்த பிளானட் வீக்காக இருக்குது, நடக்கக்கூடிய தசா புத்திகள் இதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இடம் வீடு, எங்கள் அக்கா அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன், மீனராசி எல்லாரையும் நம்பக்கூடிய ராசி, எங்கள் அக்கா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லவே இல்லை, ஜஸ்ட்டு கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க டெய்லியும் இது எனக்கு கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அது அவங்களுடைய கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இண்டிகேட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசியை பொறுத்தவரையும் நெகட்டிவாக தான் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. தசா புத்திகள், இந்த மீனத்தை பொறுத்தவரையும் கேது தசா புத்திகள் வரவே கூடாது. அதுவும் கேது வந்து தன்னுடைய சுயசாரத்திலமான மகம் மூலம் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
ஓப்பன் பண்ணி விட்டு கடனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு போயிடுவார். ஒரு வெறுமையை கொண்டு தள்ளிட்டு போயிடுவார். எதுக்கு நம்ம வாழணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மீனத்தை பொறுத்தவரையும் அங்கே ராகு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய மனக்குமரல்களை வெளியே சொன்னாலும் கஷ்டம், வெளியே சொல்லினாலும் கஷ்டம். இன்னைக்கெல்லாம் மாத்திரை போட்டு தூங்குற மாதிரி தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு பல ஜாதகங்கள் நம்ம எடுத்தோன்னே கேட்ட தூக்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி. அது தூக்கம் வருது உங்களுக்கு, ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம். எப்படி மேடம் எடுத்தோடனேயுமே இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க? எங்களுக்கு அதே தான், அதுக்காக தான் நான் கால் பண்ணுறக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது கிளியராக இண்டிகேட் பண்ணிடும். இதை விஷயங்கள்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், இதிலெல்லாம் கவனமாக இல்லாமல் இருக்கலாம், இதனால் ஒன்றும் நமக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் இண்டிகேஷன் பண்ணிடும். இன்னைக்கு ராசியிலேயே புதன் நீசமடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல்ல நிறைய வீட்டு பேரில் கடன் வாங்கி வச்சுருக்கேன் மேடம், அந்த வீட்டோடைய சொத்து மதிப்பில் கடன் வாங்கி அதில் நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இந்த மீனத்துக்கு பொறுத்த வரையும் தான் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பொறுப்பு, 4, 7 அம்மாவை சமாளிக்கிறதா மனைவியை சமாளிக்கிறதாங்கிற பெரிய பிரச்சனைகள் இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சொத்தில் யோசிக்காமல் கடன் பண்ணிச்சு. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்தில் கடன் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதுவுமே இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மற்றவங்கனால இவங்க போய் இந்த கடனில் மாட்டிக்கிறது, அந்த அந்த ஹெல்ப் பண்ண போய் விஷயங்களில் பாதிப்பை கொடுக்கறது, எதை எடுத்தாலும் அடுத்தவங்களை விட்டு தராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது. தனக்குத்தானே எதிரி தான் இந்த மீனம். அப்போ நிறைய பாதிப்புகள், கோபத்தை இன்னைக்கு கம்மி பண்ணணும். அந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகும். அதே போல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். ஜென்ம சனி காலத்தில் திருமணம் நடக்குமா நடக்காதா, இது நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நிறைய குழப்பங்கள். ஜென்ம சனி காலத்தில் கல்யாணம் பண்ணலாமா பண்ணலாம். அது தசா புத்திகள் இருந்தால் மட்டுமே நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. தசா புத்திகள் இல்லாத போது இந்த நேரம் தரமான திருமணம் சம்மந்தப்பட்ட வரன்கள் இத்தனை நாளாக எங்களோட வீட்டில் ஒரு நல்லது செய்தி கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த வீதி இந்த வாசலில் கேட்டால் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது. ஆனால் என் பொண்ணு மட்டும் 20 வயசு 30 வயசு 31 வயசு 32 வயசு கடந்து இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த திருமண வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியுமா? அந்த திருமணம் இந்த இயரில் நடக்குமா? இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய அலையன்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. அதில் ஏதாவது செட் ஆகுமா? இந்த மாதிரி பல கேள்வியுடையவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன் பகவான் நீசம் அடைஞ்சாலும் ராசியில் நீசம் அடைகிறனால 7ஆம் இடத்தை கொண்டு தள்ளிட்டு போயிடுவார். நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அதே போல் புதன் நீசமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் என்ன பேசினாலும் வாயை பிடிச்சி சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீ இதுதான் சொன்ன, அதுதான் சொன்ன, நீ இதுதான் படித்த, நீ இதுதான் பார்த்த அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே நிறைய பழி விழுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் பதவிகளில் போகிறதுக்கும், அரசாங்க சம்மந்தப்பட்ட பதவிகள் போகிறதுக்கும், அரசியல் ரீதியான தொடர்புகளுக்கும் இந்த புதன் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார். என்றைக்குமே சனி புதன் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். நிறைய அறிவு இருக்குது, அதை பயன்படுத்த முடியல. எதனால்? இதெல்லாமே ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனியோட காலத்தில் ராசிக்கு 12 ராகு. தூங்கும்போது கூட எனக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அழுதுட்டு ஒரு நாட்களையும் கிடக்கிறாது. 30 வயதாக இருந்தாலும் சரி, 25 வயதாக இருந்தாலும் 45 வயதாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் மன வருத்தப்படாமல் இன்றைக்கெல்லாம் கம்பேரிசனே பண்ண மாட்டேங்க மீனம். எவனா என்னமோ சம்பாரிச்சிட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் இன்றைக்கி கம்பேரிசனோட தான் ஒரு நாட்களும் கிடக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாக போகுது. இடம், வீடு, சகோதரன் சம்மந்தப்பட்ட உதவிகள், சொத்து பிரிவினை, பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்க. ஏன்னா இந்த ராசியில் தான் நீசமடையக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அதே போல் முடியுமா உங்களால் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் ஹோப் இல்லாமல் இருப்பாங்க. அந்த எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா சுச்சுவேஷன்லேயும் முடியறதுக்கு காத்துட்ருக்கு. நிறைய சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனம் இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு படிப்படியாக ஒரு growth அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆல்வேஸ் கன்ஃபியூஷன், இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி மீனத்தை பொறுத்தவரையும் நம்ம ஃபைனலாக சொல்லக்கூடிய ஒரே விஷயங்கள். அப்போ இந்த கன்ஃபியூஷனால் எந்தெந்த முடிவு எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய வேலை வாய்ப்புகள் வருது, அதெல்லாமே நான் யோசித்து விட்டுறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான். அந்த தொழிலை நோக்கி போகலாமா, அந்த வேலையை நோக்கி போகலாமா, அது எந்த காலங்கள் வரையும் பிரச்சனை இருக்கும், எந்த காலத்தில் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த காலத்தில் திருமணம், எப்பேற்பட்ட திருமணம், எதனால திருமணம், எந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு திருமணம் அமைது, எல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.